கிறிஸ்துவினால் தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள், இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டவர்கள். சாத்தானுக்கு இனிமேல் உங்கள் மேல் உரிமை இல்லை. எல்லாமே இயேசு, எல்லாமே இயேசு, எனக்கு எல்லாமே இயேசு. How to study Bible with concentration. கான்சென்ட்ரேஷனோட எப்படி பைபிள் படிப்பது? இது ஒரு நல்ல கேள்விதான். முதலாவது, மனது கான்சென்ட்ரேட் பண்ணக்கூடிய மனசா இருக்கணும். அதுக்கு சில டிசிப்ளின்ஸ் வேணும். நிறைய யூடியூப் பார்க்குறவங்க, வீடியோஸ் பார்க்குறவங்க, நிறைய ஃபோன் பேசுகிறவங்க, அவங்களுக்கு ஃபோக்கஸ் பண்ணுறது. ஏன்னா மனசுக்குள்ளே ஏற்றிட்டே இருக்கிறோம். உங்களுக்கு எல்லாம் தெரியும், வீடியோன்னு சொல்லும்போது நிறைய மெமரிக்குள்ளே சீக்கிரமாக ஏறும். அதனுடைய மெமரி நிறைய இருக்கும், எம்பி கணக்கில், ஜிபி கணக்கில் போகும். அப்போ அதெல்லாம் மனசில் ஏற்றிட்டு அதுக்கப்புறம் பைபிளில் ஃபோக்கஸ் பண்ணுறது கஷ்டம். ஏன்னா இதெல்லாம் மனசில் உட்காரும். அப்போது அதெல்லாம் குறைச்சிக்கோங்க. ரெண்டாவது, காலையில் எழும்பி ஆண்டவரை உயர்த்தி துதிக்கிறவர்களுக்கு மனதை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு ஸ்ட்ரென்த் கிடைக்கும். அப்போ நம்முடைய மனதை டிஸ்டர்ப் பண்ணக்கூடியதான எதுவாக இருந்தாலும் அது விலகும். அதில் ப்ரைஸிங்கில் ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு பலன் உண்டு. நான் அது நிறைய பண்ணுவேன். நான் வாலிபனாக இருக்கும்போது ஒரு நாளைக்கு 1000 ஸ்தோத்திரம் பண்ணுவேன். அதுக்கு என்னுடைய லைஃப்பில் நிறைய செய்தது. இப்போ நீங்களும் அது அதிகாலையில் ஆண்டவரை துதிங்கள். ஸ்தோத்திரம் பண்ணுறது என்று சொல்லும்போது 2 விதமான ஸ்தோத்திரங்கள் இருக்கு. ஒன்று, நன்றினால் ஸ்தோத்திரம் பண்ணுறது. நீர் எனக்கு கொடுத்த ரட்சிப்புக்காய் ஸ்தோத்திரம், என் படிப்பு ஆசீர்வதித்தபடியால் ஸ்தோத்திரம், நல்ல பெற்றோர்களை தந்தபடியால் ஸ்தோத்திரம். இதெல்லாம் நன்றினால் வருகிற ஸ்தோத்திரம். ஆனால் இன்னொரு ஸ்தோத்திரம், கர்த்தரை உயர்த்தும் துதி. ஆண்டவர் ராஜாதி ராஜாவா இருக்கிறபடினால், மரணத்தை ஜெயித்தவராக இருக்கிறபடினால், சாத்தானை ஜெயித்தபடினால், சிங்காசனம் அவருடையதா இருக்கிறபடினால், அப்படி அவருடைய மேன்மைகளை சொல்லி, அவர் தேவாதி தேவன், ராஜாதி ராஜன் என்றெல்லாம் சொல்லி அவரை உயர்த்தி துதிக்கிறதான் அந்த குறிப்புகள் தான் தேவனை உயர்த்துகிறது. அதுல தான் ரொம்ப ஸ்ட்ரென்த் இருக்கும். அதனால காலையில் நீங்க எழும்பும்போது உங்களுடைய குடும்பத்துல, தனிப்பட்ட விதத்துல ஆண்டவரை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. மைண்ட் நிறைய ஃபோக்கஸ் ஆகும், கான்சென்ட்ரேட் பண்ணலாம். அதுக்கப்புறம் நீங்கள் பைபிள் படிக்கும்போது அந்த காரியங்களை கிரகித்துக்கொள்ள ரொம்ப ஈஸியாக இருக்கும். இன்னொன்று, நீங்கள் பைபிள் படிக்கிறதுக்கு முன்னாடி அந்த பைபிளில் உங்களுடைய நாளுக்கான தேவ சத்தம் இருக்கும். அது உங்களுடைய அந்த நாளைக்குள்ள அப்பம். நீங்கள் ஒரு 5 செகண்ட்ஸ் ஜெபம் பண்ணி, ஆண்டவரே என்னோடு பேசும், பைபிள் படிக்கும்போது சொன்னால் அங்கே ஒரு ஆண்டவர் வசனத்தை வைத்திருப்பார். அதை நீங்கள் அதை தியானிச்சுட்டே வாங்க. அதுக்கும் மைண்ட் ஃபோக்கஸ் ஒன்று, அதுவும் மனசை பலப்படுத்தும்.